ஹலோ டிட்ஸ் அண்ட் டாஸின் 4வது எபிசோடுக்கு வணக்கத்துடன் உங்களை வரவேற்கிறேன். சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடந்த அந்த கோர சம்பவம் நம்ம எல்லாருடைய மனதையும் அதிகமாக பாதித்திருக்கிறதுனால அந்த சம்பவத்தை பற்றியே இந்த நாளில் பேசலாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பின்புறத்தில் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் ஒரு குறிப்பிட்ட டைமில் அவங்க போயிருக்கும்போது அந்த பெண்ணும் அதனுடைய கம்பெனியனும் ஒரு பயங்கரமான கிரிமினல் கும்பலுடைய டார்கெட்டாக மாறியிருக்கிறார்கள். ஒரு பெண் அது கூட ஒரு கம்பெனியன். அதுக்கு பதிலாக அந்த பெண்ணோட இன்னும் ஒரு 10 பேரோ 15 பேரோ இருந்திருந்தாங்கன்னா அந்த கும்பலுக்கு டார்கெட்டாக மாறி இருக்க மாட்டாங்க. அந்த ஸ்பேஸ் நம்ம பார்க்கும்போது யாருமே இல்லாத ஒரு அலூப் ஸ்பேஸாக இருக்குது. அந்த டைமை நம்ம பார்க்கும்போது யாருடைய நடமாட்டமும் இல்லாத ஒரு டைமாக இருக்குது. டைம் ஸ்பேஸ் அப்படிங்கிற கிராஃபில் அந்த பர்டிகுலர் மொமெண்ட் அவங்கள ஒரு டார்கெட்டாக இந்த கிரிமினல்ஸ்க்கு மாற்றிருக்குது. ஒருவேளை அந்த ஸ்பெசிஃபிக் மொமெண்ட் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் இல்லாமல் வேறு டைமும் வேறு ஸ்பேஸும் இருந்து வேறு மொமெண்ட்டாக அது இருந்ததுன்னா இவங்க அந்த டார்கெட்டாக மாறி இருக்க மாட்டாங்க. இந்த இன்சிடெண்ட்ஸ்க்கும் டெல்லியில் உள்ள நிர்பயா இன்சிடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஸ்ட்ரைக்கிங் சிமிலாரிட்டிஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ரெண்டுலேயுமே அஃபெக்ட் ஆன சப்ஜெக்ட்ஸ் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸு. அவங்க ஒரு மேல் கம்பெனியனோட இருந்தாங்க. கிரிமினல்ஸ்னால் தாக்கப்பட்டாங்க. அந்த டைமும் அந்த ஸ்பேஸும் ஒரு அலூஃபான இடமாகவும் ஒரு யாரும் நடமாட்டம் இல்லாத ஒரு நேரமாகவும் இருந்தது. நிர்பயா கேஸில் அந்த பெண்ணுடைய இழப்பு அந்த குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, மிஸ்ஸஸ் ஷீலா தீக்ஷித் எலெக்ஷனை லூஸ் பண்ணுறதுக்கும் இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். என்னுடைய லைஃப்பில் நான் சென்னை, ஹைதராபாத், அகர்தலா, பெங்களூர், டெல்லி எல்லா இடத்துலையும் வேலை பார்த்துருக்கோம். இது போல் ஆட் டைம்ஸில் நாங்கள் டியூட்டிக்கு போவோம். நான் ட்ரிச்சி ஏர்போர்ட்டில் டூர்லலாம் இருக்கும்போது காலையில் 4 மணிக்கு வாட்ச் ஓப்பன் பண்ணோம். அப்போ ஏர்லி மார்னிங் நான் வீட்டிலேருந்து பெரியப்பாவோட வீட்டில் தங்கியிருந்தேன். அங்கேருந்து நான் ஆட்டோ எடுத்து போக வேண்டியது இருக்கும். ஷிஃப்ட் டியூட்டிஸில், நைட் டியூட்டிஸ், ஈவினிங் டியூட்டிஸ்லாம் முடித்து திரும்பி வரும்போதெல்லாம் ஈவினிங்ஸ் கொஞ்சம் நைட் ஆயிரும். நான் ஒரு கிரிமினல் கும்பலுக்கு டார்கெட் ஆக்கப்படுறோனோ அப்படின்னு ஒரு பயப்படுற மூமெண்ட் எனக்கு சென்னையிலையும் இருந்ததில்லை, ஹைதராபாத்லேயும் இருந்ததில்லை. அகர்த்தலான ஒரு பெட்டி தெஃப்ட்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு சின்ன பயங்கள் இருக்குமே தவிர நமக்கோ நம்முடைய பெண்மைக்கோ ஆபத்து வரப்போகுது, அப்படி நம்ம டார்கெட் ஆகப்பட போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்ததில்லை. ஆனால் டெல்லியில் நான் வேலைக்கு போனேன் இல்லையா, அப்பத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது பயந்துட்டே தான் போனோம். எங்களுடைய ஏர் டிராஃபிக் சர்வீசஸ் காம்ப்ளெக்ஸ் கோயம்புத்தூர் சிச்சுவேஷன் மாதிரியே ஏர்போர்ட்டோட அதர் சைடு, ஏர்போர்ட்டோட சிட்டி சைடில் டொமஸ்டிக் டெர்மினல் இருக்கும். ஏர்போர்ட்டோட அதர் சைடு காப்பசெரா பார்டர்னு சொல்லுவாங்க, டெல்லி ஹரியானா பார்டர். அதுக்கு பக்கத்தில் எங்களோட ஏர் டிராஃபிக் சர்வீசஸ் அப்போ இருந்த இன்டர்நேஷ்னல் டெர்மினல், இப்போ அதுக்கு T2ன்னு பேர், டெர்மினல் 2ன்னு. அந்த காலத்தில் அது நான் 2000 அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் அப்போ தான் புது டவர் 1999 இதை கட்டியிருந்தாங்க. அது பக்கத்துலேயே இன்டர்நேஷ்னல் டெர்மினலோட அப்ரோச் ரோடு இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே தள்ளி போய் தான் இன்டர்நேஷ்னல் டெர்மினல் இருக்கும், ஆனால் அப்ரோச் ரோடு அதில் இருக்கும். அதுக்கப்புறம் ஏர் இண்டியா பில்டிங் இருக்கும். அப்புறம் ஹஜ் டெர்மினல் இருக்கும். அது பக்கத்துலேயே கார்கோ காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா எங்களோட BCASன்னு சொல்கிற சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டியோட ஆஃபீஸ் இருக்கும். இது எல்லாம் லைனப்பாக இருக்கும். சிட்டி சைடில் இல்லை, அதர் சைடு. இந்த பில்டிங்ஸ்லாம் நான் சொல்கிறேன் இல்லையா, இதுக்கு முன்னால் ஒரு 4 லேன் ரோடு இருக்கும். இந்த 4 லேன் ரோடோட ஒரு சைடில் அப்போ தான் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, டவுன்ஷிப் துவாரகான்னு ஒரு இடம் அப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்க்கு எந்த ரெசிடென்ஸுமே கிடையாது. இந்த 4 லேன் ரோடு அப்படியே ஒரு சைடில் அந்த டவுன்ஷிப்பு அது எம்டியாக தான் இருக்குது, இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கு. இன்னொரு சைடில் அது அப்படியே போய் நேஷ்னல் ஹைவேஸ் டெல்லி ஜெய்ப்பூர் ஹைவேஸில் ஜாயின் ஆகும், குர்காவ் சைடு பக்கத்தில். அது வழியாக தான் டெல்லியிலேருந்து பீப்புள்
அந்த ஹைவேக்கு வந்து அதுலேருந்து எக்ஸிட் ஆகி இந்த 4 லேன்ஸ் ரோட்டில் வந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கு வருவாங்க. இதை தவிர எந்த மூமெண்ட்ஸும் எந்த ரெசிடென்ஸும் கிடையாது அந்த பக்கத்தில், வேறு எந்த ஆஃபீஸஸும் கிடையாது. இந்த 4 லேன் ரோட்ஸோட ஒரு சைடில் லைனப் ஆகி இந்த ஃபுல் ஆஃபீஸஸ் இருந்தது. இந்த 4 லேன்ஸோட அடுத்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிச்சு டார்க்கும், நைட்டில் வெறும் காடு, புஷ்ஷஸ், ஷ்ரப்ஸ் தான் இருக்கும். பகல் நேரத்தில் ஆடு மாடு குதிரை இதெல்லாம் வச்சு இந்த டர்பன் கட்டி இந்த ராஜஸ்தானி அட்டையரில் கொஞ்சம் பேர் மேய்ச்சிட்டு இருப்பாங்க. நைட் ஆனால் அது வந்து கம்ப்ளீட் டார்க், காடு, கண்ணு கட்டின தூரம், அதாவது ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 5-6 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்றுமே இருக்காது, வெறும் புஷ்ஷஸ் அண்ட் ஷ்ரப்ஸ். இப்போ இந்த டைமில் அங்கே தான் அந்த டெர்மினல் 3 ஏரோ சிட்டி அதெல்லாம் வந்திருக்கு. அந்த காலத்தில் அது வந்து வெறும் காடாக இருந்தது. அந்த டைமில் ஈவினிங் டியூட்டி முடித்து வரும்போது ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆகும். 8 o'clock நைட்டில் நான் அப்படியே நடந்து, என்னோடய பஸ் வந்து ஆப்போசிட் சைடில் தான், அந்த காட்டு சைடில் தான் பஸ் நிற்கும். ஸோ நான் அப்படியே போய் ரோடை கிராஸ் பண்ணி அதர் சைடு வழியாக அந்த ஃபுட்பாத்தில் அப்படியே நடந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினலோட அந்த அப்ரோச் பக்கத்தில் தான் பஸ் நிற்கும். அது வரைக்கும் நான் நடந்து வரணும். நடந்து வரும்போது அங்கே 1-2 டாக்ஸி நின்றுட்டுருக்கோம். அவங்க வந்து ஒருவேளை பேசஞ்சர்ஸ் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே நிற்பாங்களா என்னன்னு தெரியாது. நம்ம அந்த ஃபுட்பாத்தில் நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போதே நமக்கு முன்னால் அவங்க எனக்கு முன்னாடி எங்கள் பார்க்காக இருக்கும் அந்த டாக்ஸிங்க. நான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்க்கும்போதே டாக்ஸியோட சைட்லேருந்து அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த கதவை திறந்து ஃபுட்பாத் பக்கத்தில் திறந்து வைப்பாங்க. நமக்கு ஒரு ஃபீலிங் வரும், நான் இப்போ டார்கெட் ஆக போகிறேன், என்னை பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டுருவான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு உண்டாகும். உடனே நான் என்ன பண்ணுவேன், வேக வேகமாக ஃபுட்பாத்லேருந்து வெளியே வந்து அந்த மெயின் ரோடில் டிராஃபிக் போயிட்டுருக்கோம், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வண்டிங்க வேகமாக போயிட்டுருக்கோம், அந்த ரோட்டில் மிடில் நடப்பேன். சில நாள்லாம் வந்து எங்களுக்கு சர்ச்சில் ஒரு பாட்டு உண்டு, நோ நெவர் அலோன், நோ நெவர் அலோன், ஹீ ப்ராமிஸ் நெவர் டு லீவ் யூ, நோ நெவர் அலோன் அப்படிங்கிற பாட்டை பயத்தை போக்குறதுக்காக அப்படி பாடிட்டே நடந்து வந்து என்னோடய டெர்மினலில் போய் பஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் இதுதான் சீன். அப்போ எனக்கு என்ன தோணும், இந்த ஸ்பேஸ், இந்த டைம் என்னைய சிலருக்கு டார்கெட் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கே இருந்ததுனால நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம இவங்களுக்கு டார்கெட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மெயின் ரோட்டுக்கு வந்துடும். ஆக்சுவலி எங்கள் ஆஃபீஸ்க்கு வர்றவங்க எல்லோரும் எங்களோட ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ் இருக்கும் எங்களோடது, அங்கேருந்து ட்ராப் பஸ் உண்டு, அதில் பஸ்ஸிலேருந்து அவங்க வந்து இறங்குவாங்க, அடுத்த ஷிஃப்ட்காரங்க போயிடுவாங்க. இப்படி அந்த பஸ் சர்வீஸ் இருந்தது எங்களுக்கு ஆஃபீஸோடது. எனக்கு அந்த குவார்ட்டர்ஸ் இன்னும் கிடைக்கல. சிலர் முன்னாடியே ஒன்றா வீடு வாங்கியிருப்பாங்க, அவங்கெல்லாம் கார் பூலிங்கில் ஒன்றா வருவாங்க. ஸோ எனக்கு இது ரெண்டுமே எனக்கு கிடைக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக என்னையும் அவங்களோட சேர்த்துக்கிட்ட சொல்லி ஒரு 1 or 2 months இப்படி கஷ்டப்பட்டதுக்கப்புறம் கார் பூலிங் கிடச்சிது. அப்புறம் நான் விகரஸாக என்னோடய ட்ரான்ஸ்ஃபர் கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு வேணும்னு சொல்லி கேட்டேன், அதுவும் எனக்கு கிடச்சி. அதுக்கப்புறம் நான் ஒரு மாதிரி செட்டில் ஆகி இந்த டைம் ஸ்பேஸில், அதாவது நான் சில கிரிமினல்ஸ்க்கு டார்கெட் ஆயிடுவனோ அப்படிங்கிற பயம் ஒவ்வொரு நாளும் எனக்கு இருந்துகிட்டு இருந்தது இல்லையா, இந்த பயத்துலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்தேன். அது சரியாகவும் ஆச்சு. அந்த இடத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு பின்னாடி 2 மாதம் கழித்து நான் எந்த இடத்துல பஸ்ஸுக்காக நடந்து வந்துட்டுருப்பனோ அந்த இடத்துலையே ஒரு ஆஸ்திரேலியன் பேசஞ்சர், உமன் பேசஞ்சரோட மர்டர் ஆயிருந்ததா பேப்பரில் ரிப்போர்ட் ஆயிருந்தது. ஆனால் இந்த டெல்லியில் இந்த பயம் உங்களுக்கு போயிடுச்சா அப்படின்னா இல்லைங்க. 25 வருஷம் நான் டெல்லியில் இருந்தேன்னா 25 வருஷமும் எனக்கு இந்த பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது. இது நான் தனியாக போனாலும் சரி தான், ஹஸ்பண்டோட போனாலும் சரி தான், பையனோட போனாலும் சரி தான், 2 கம்பெனியன்ஸை போனாலும் சரி தான். டெல்லியில் இருந்த ஏறக்குறைய 25 வருஷம் இருந்திருக்கோம். இந்த 25 வருஷமும் நாங்கள் சில லொக்கேஷன்ஸை அவாய்ட் பண்ணுவோம், சில டைமிங்ஸில் ரொம்ப பர்டிகுலராக இருப்போம். ஒரு சில லொக்கேஷனுக்கு போகவே மாட்டோம், ஒரு சில லொக்கேஷனுக்கு போவோம், ஆனால் சில சமயத்தில் போவோம், சில சமயத்தில் போகவே மாட்டோம். எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து இந்த பார்டர்ஸில் இருக்கிற நேஷ்னல் ஹைவேஸ், அதாவது டெல்லிக்கு நீங்கள் வெளியே போனீங்கன்னா அந்த மசூரி, தேராதூன், ஹரித்வார், ஷிம்லா, இப்படி ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கெலாம் போயிட்டு நீங்கள் திருப்பி வர்றீங்கன்னா அந்த பார்டர் நேஷ்னல் ஹைவேஸில் இந்த பார்டரை தாண்டி வர்ற இடங்கள்லாம் ரொம்பவே ஒரு சில அடிக்கடி பேப்பர்லலாம்
அந்த பர்டிகுலரில் ஏரியாஸில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட் ஆகும். அதனால் நாங்கள் இந்த இடத்துக்குலாம் போனோன்னா டெல்லிக்குள்ளே எப்படியும் ஈவினிங் 7:30க்குள்ளே நுழைஞ்சிடணும் அப்படிங்கிறதுல பர்டிகுலராக இருப்போம். ஹஸ்பண்டோடு போனாலும் கம்பெனியனோடு போனாலும் தனியாக போனாலும் இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் இதில் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருப்போம். ஸோ தட் நம்ம இந்த கிரிமினல்ஸ்க்கு டார்கெட்டாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல. எங்களோட லோதி காலனிங்கிறது எங்கே இருக்குதுன்னா பிரைம் மினிஸ்டரோட ரெசிடென்ஸ்லேருந்து ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. என்னோடய வீட்டில் ஏர்லி மார்னிங் 4 o'clock ஜனவரிலலாம் ரிஹர்சல் நடந்துகிட்ருக்கோம். ஏர்லி மார்னிங்கில் ரிப்பப்ளிக் டே பரேடோட ரிஹர்சல். அங்கே அடிக்கிற ட்ரம் எல்லாமே வீட்டில் நாங்கள் இருந்து கேட்கலாம். அதாவது சென்டர் ஆஃப் த டெல்லி விஐபிஸ் எல்லாருமே என்னோட ரெசிடென்ஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்குள்ளே தான் இருக்கிறாங்க. பிஎம் வீடை நம்ம சொல்லணுன்னா நம்ம ஊர் பாஷையில் கூப்பிடு தூரத்தில் அவரோட வீடு இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எங்களோட வீட்டை சுற்றி எப்படி செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும், எங்கெங்கே சிசிடிவி கவரேஜ் இல்லாத நூக்கன் கார்னரே இருக்காதுன்னு சொல்லலாம். வீட்டிலேருந்து ஒரு 30 ஃபீட்டில் லோதி காலனி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கங்கே பட்ரோலிங் வெஹிக்கிள் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் சைரன்ஸ் கேட்டே இருக்கலாம். இப்படி ஒரு லொக்காலிட்டியில் நான் இருக்கிறேன். நான் அறிஞ்ச உண்மை என்னென்னா லோதி காலனியில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச தமிழ் பெண்கள் எல்லாருக்குமே செயின் ஸ்நாச் ஆகிருக்கு, இன்க்ளூடிங் மீ. என்னோடய ஹஸ்பண்ட் எப்போவுமே என்ன சொல்லுவார், நான் ஒன்றும் போட்டுக்காதன்னு சொல்லுவார். அப்புறம் நான் ரொம்ப ஆசையாக கேட்கும்போது, சரி உன்னால் எப்படியும் உனக்கு செயின் ஸ்நாச் ஆகும், உன்னால் இந்த லாஸை தாங்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு சைஸில் நீ வாங்கி போட்டுக்கோ. 10 கிராம்ஸில் நான் வாங்கி போட்டிருந்தேன். வாங்கி போட்டு ஒரு 6 மாதத்துலேயே அது ஸ்நாச் ஆயிடுச்சு. நம்ம லாஸ் பியர் பண்ணிக்க முடியும் அப்படின்னாலும் அந்த இம்பேக்டும் அந்த சடன் ஷாக்கும் ஒரு வாரத்துக்கு சரியான தூக்கம் வரலன்னு சொல்லலாம். இங்கே இல்லாத செக்யூரிட்டி கவரேஜா, இங்கே இல்லாத சிசிடிவி கவரேஜா, இங்கே இல்லாத போலீஸா? ஆனால் எல்லாருமே இந்த கிரிமினல்ஸ்க்கு டார்கெட் ஆகிருக்கும், எஸ்பெஷலி தமிழியன்ஸ். ஏன்னா தமிழியன்ஸ் போட்டிருக்கிறது தான் ஒரிஜினல் கோல்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரிமினல்ஸ்க்கு நம்பிக்கையோ என்னவோ தெரில. இது மட்டுமானா எங்கள் லோதி காலனிக்குள்ளேயே ரோடில் ஒரு பக்கத்தில் காரை நிறுத்திட்டு அடுத்த பக்கத்தில் இருக்கிற ஷாப்ஸில் போய் என் ஹஸ்பண்ட் எதாவது சாமான் வாங்க போனாங்கன்னா 45 டிகிரியில் இருந்தால் கூட அவர்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, சாவி எடுத்துகிட்டு நீங்கள் என்னையே உள்ளே லாக் பண்ணி வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னை லாக் பண்ணி வச்சுட்டு சாவி எடுத்துகிட்டே போயிடுவார். நான் உள்ளே இருப்பேன். அப்படியும் ஒரு நாள் நான் உள்ளே உட்காந்துருக்குறேன், மொபைல் பார்த்துட்ருக்கேன். ஒருத்தன் வந்து என்னோடய டிரைவிங் சீட்டோட அந்த சைடு கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் லாக் பண்ணியிருக்கதை பார்த்தோன்னே ஓடி போயிட்டான். ஸோ எங்கே பார்த்தாலும் ஒரு த்ரெட் இருந்துகிட்டே இருக்கும். மனசில் நம்ம வந்து டார்கெட் ஆவோமோ இந்த கிரிமினல்ஸ் கிட்ட அப்படிங்கிற ஒரு பயம் எப்போவுமே இருக்கும். ஆனாலும் அங்கே இருந்தோம். ஏன்னா டெல்லியில் அவ்வளோ வசதிகளும் இருந்தது நமக்கு. எஸ்பெஷலி டெல்லியில் இருக்கிறவங்க எங்கேயுமே ட்ரான்ஸ்ஃபர்ஸில் வெளியே போக மாட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் இருக்கணும்னா டெல்லி ஒரு பெட்டர் பிளேஸாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சி அங்கே கண்டினியூ பண்ணோம். ஆனாலும் எப்போவும் ஒரு தம்ப்ரோல் வச்சுட்டே இருந்தோம். சில லொக்கேஷனுக்கு போகவே மாட்டோம். சில லொக்கேஷனுக்கு போனாலும் நாங்கள் சில டைம்களில் போக மாட்டோம். அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் அது மேலே எங்களுக்கு எப்பவும் ஒரு கவனம் இருந்து எங்களுக்கு கிரிமினல்ஸ்க்கு ஒரு டார்கெட் ஆகாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிற உணர்வு எப்பவும் மனசில் வச்சுக்கிட்டே நடந்துட்டு இருந்தோங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து பெண் ஆண் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸே இல்லாமல் இண்டிவிஜுவல்ஸோட ஃப்ரீடம், லிபர்ட்டி, ப்ரைவசி இதெல்லாம் நம்ம புகழ்ந்து நம்ம அதை உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டங்களில் ஒருவேளை நம்ம இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் போயிடுறோமோ, நம்மளோட ப்ரைவசி, நம்மளோட ஃப்ரீடம், நம்மளோட லிபர்ட்டி இதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் இது எல்லாமே நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் நம்மளோட சர்வைவல் இந்த ரெண்டுக்கும் அப்புறமா தானே இதெல்லாம் வர முடியும். அதை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது என்னோடய சர்வைவலும் என்னோடய எக்ஸிஸ்டன்ஸும் என்னுடைய லிபர்ட்டி, என்னுடைய ஃப்ரீடம், என்னுடைய ப்ரைவசி இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டெப் மேலே நம்ம கிரிமினல்ஸ்க்கு டார்கெட்
ஆகாதபடி பார்த்துக்கணும். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கள்ளம் பெருசா காப்பாம் பெருசா, கள்ளம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு. நிராயுத பாணியாக இருக்கிறோம், நம்ம ஒரு காமனர், நமக்கு எந்த மார்ஷல் ஆர்ட்டுன்னு தெரியாது, நம்ம வந்து ஈஸியாக அந்த இடத்துல நம்ம டார்கெட் ஆயிடுறோம். நான் இருந்த இடம் அடுத்து ப்ரையாரிட்டி அங்கே தான் கொடுத்துருப்பாங்க, சேஃப்டி செக்யூரிட்டிக்கெலாம். ஏன்னா நான் இருந்தது விஐபி ஏரியா. அந்த மாதிரி ஏரியாஸ்லேயே சர்வசாதாரணமாக செயின் ஸ்நாச்சிங் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் யாருமே இல்லாத பின்னாடி இடத்துல நமக்காக ஒரு சிசிடிவி போட்டு ஒரு 4 போலீஸ் அங்கே சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சொசைட்டி எவால்வ் ஆகி ஒரு சூழ்நிலை வரும், அப்போ கிரிமினல்ஸே இல்லாத ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனால் அது வரைக்கும் கிரிமினல்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, லா அண்ட் ஆர்டர்னால் மட்டுமே கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கொஸ்டின் மார்க். நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் சர்வைவல் இஸ் ஹேவிங் த ஹையர் ப்ரையாரிட்டி தேன் அவர் லிபர்ட்டி, ஃப்ரீடம், ப்ரைவசி, அட்வென்ச்சரஸ் ட்ரிப்ஸ். அதனால் இதை மனசில் வச்சு நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் பெட்டர் டைம் அண்ட் ஸ்பேஸை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம கிரிமினலுக்கு டார்கெட் ஆகாதபடி நம்மளை நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும், நம்ம குடும்பத்துக்கும் எந்த டென்ஷனும் வராது, நம்முடைய கவர்மெண்ட்டுக்கும் அது ஈஸியாக இருக்கும். Because only if you are alive, your voice can make a change. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் கொடுங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்கள் கோவர்க்கர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.